पूज्याय राघवेन्द्राय सख्य धर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை தரமறுக்கும் கௌரவாதிகளை தூதுவனாக பகவான் கிருஷ்ணன் ஹஸ்தினபுரத்தில் சந்தித்து திருதராஷ்டிரனுக்கு வேண்டிய உபதேசங்களை செய்தார். ஆனால் எவ்வளவு உபதேசம் செய்த பொழுதும் திருதராஷ்டிரனோ அல்லது துரியோதனனோ கேட்டபாடில்லை. பகவான் கிருஷ்ணனை தொடர்ந்து பரசுராமர், கண்வரிஷிகள், நாரதர், காந்தாரி, இப்படி எத்தனையோ ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியவர்கள் நல்லவற்றை எவ்வளவோ தூரம் எடுத்து சொல்லியும் துரியோதனன் அதனை ஒப்பவில்லை, செவிமடுக்கவில்லை. மாறாக தூதுவனாக வந்த பகவான் கிருஷ்ணனையே கட்டி போட நினைத்தார். விஸ்வரூப தரிசனத்தை தன்னுடைய பக்தர்களுக்கு காண்பித்து இதற்கு மேல் தீர்வு யுத்தம் ஒன்றே என்று பகவான் கிருஷ்ணன் கிளம்பினார். கிளம்புவதற்கு முன் குந்தியை சந்தித்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது ஏதேனும் இருக்கிறதா? நீண்ட நெடிய உபதேசம். ஒரு சத்திரிய தாய் மகனை யுத்தத்திற்கு தயார் செய்ய என்னென்ன கூற வேண்டுமோ அனைத்தையும் கூற இதனை பீஷ்மர், துரோணாதிகள் கேட்டு அவரும் தன் பங்குக்கு உபதேசித்தனர். ஆனால் அதையும் செவிமடுக்கவில்லை. கர்ணனை சந்தித்து தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை கூறி பாண்டவர்களில் மூத்தவன் நீயே ராஜ்ய பரிபாலனம் ஆள வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் கூறியும் கர்ணன் அதை மறுத்தார். உபப்ளாவ நகரத்திற்கு சென்று இங்கு என்ன நடந்ததோ அதனை பாண்டவர்களிடம் தெரிவித்து யுத்தம்தான் இதற்கு தீர்வு என்கின்ற முடிவானவுடன் குருக்ஷேத்திரத்திற்கு வந்து அந்த யுத்தத்தில் இருக்கின்ற வீரர்கள் அனைவரும் தங்குவதற்கு உண்பதற்கு உண்டான கூடாரங்களை அமைத்து யாக யக்ஞங்களை செய்து தட்சிணை வழங்கி மகிழ்வித்தான் தர்மராஜன். இப்போ பாண்டவர்கள் அனுப்பியதை போல் துரியோதனனும் சகுனியனுடைய மகனான உலூகனை எவ்வளவு தூரம் மனதை சங்கடப்படுத்த முடியுமோ அப்பேற்பட்ட உபதேசத்தை துரியோதனன் கூறி அனுப்பியிருந்தான். அது அனைத்தையும் கேட்டும் நீ தாராளமாக இங்கு இருக்கலாம் அல்லது செல்லணும்னா செல்லலாம் அப்படின்னு தர்மராஜன் சொன்னான். மனது அவன் சொன்ன வார்த்தைகள் எப்படி அப்படின்னா நல்லவர் மனதை தேய்த்தது போல் இருந்தது. இருந்தாலும் அவன் மேலும் தயை காட்டுவதாக இருந்தது தர்மராஜனுடைய செயல். இப்போ அஸ்தினபுரத்தில் திருதராஷ்டிரனை காண வேண்டி வேதவியாசர் வந்தார். போர் புரிவதற்கு முன் ஏதாவது வெற்றி தோல்விக்கு உண்டான அந்த சூச்சனைகள் ஏதாவது தெரியுமா என்று கேள்வி கேட்க சகுன சாஸ்திரம் அதை பற்றி மிக அற்புதமான விளக்கத்தை வேதவியாசர் திருதராஷ்டிரனுக்கு வழங்கினார். திவ்ய திருஷ்டியை சஞ்சயனுக்கு வழங்கி யுத்தத்தில் என்ன என்ன நடக்கிறது என்பதனை கேட்கும் ஆர்வம் திருதராஷ்டிரனுக்கு இருந்ததால் அதற்கு உண்டான ஏற்பாடையும் வேதவியாசர் செய்துவிட்டு கிளம்பினார். சஞ்சயனிடம் திருதராஷ்டிரன் பலவிதமான கேள்விகளை, இந்த பூமி எத்தகையது, எதனால் இது காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, பஞ்சபூதங்களுக்கு இருக்கின்ற குணங்கள் என்ன, அந்த மேரு பர்வதம், அதை சுற்றி இருக்கக்கூடிய துவீபம், இதையெல்லாம் ஆசையாக கேட்டறிந்தான் திருதராஷ்டிரன். இப்போ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவத்கீதாவினுடைய பர்வம் என்று ஒன்று ஆரம்பிக்கின்றது. இதையெல்லாம் நடந்து சில நாட்கள் கடந்த பின்பு சஞ்சயன் நேராக திருதராஷ்டிரனை காண வருகிறான். ஏன்னா இதற்குள் யுத்தம் ஆரம்பித்து சில நாட்கள் ஆகியிருந்தது. நமஸ்கரித்தான். உடனே திருதராஷ்டிரன் கேட்டான், யுத்த களத்தில் என்ன நடந்தது சஞ்சயா, எனக்கு கேட்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சஞ்சயன் ஆரம்பித்த முதல் வார்த்தை என்ன அப்படின்னா பீஷ்மர் வீழ்ந்தார். ஒரே வார்த்தை. ஆடி போய்விட்டான் திருதராஷ்டிரன்.
மலை போல் இருந்தவர். அவர் இருக்கும் வரை என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை என்று நான் நினைத்தேன். நமக்கெல்லாம் அரணாக, தாயாக, தந்தையாக, குருவாக இருந்த அந்த பீஷ்மரே வீழ்ந்தாரா? பரசுராமரையே எதிர்த்தவர் அல்லவா பீஷ்மர்? ஆம், சஞ்சயன் கூறுகிறான் திருதராஷ்டனை பார்த்து, உன்னுடைய அதர்மத்தினால் வீழ்ந்தார். அவனால் துக்கம் தாழ முடியவில்லை திருதராஷ்டனால். பாருங்க, எனக்கு தகப்பன் சமானமானவர் பீஷ்மர். என்னால் ஆனது பாருங்க, முழுக்க கௌரவ சேனைக்கே முழு பலமாக இருந்தவர் பீஷ்மர். ஆனால் இவர்கள் இறந்து நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் புலம்ப ஆரம்பி. இப்போ சஞ்சயன் கூறினா, இப்போ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? எத்தனை பேர் உனக்கு புத்தி கூறுவதற்காக தானாக தேடி வந்து பகவான் கிருஷ்ணன், பரசுராமன், கண்வரிஷிகள், நாரதர் மற்றும் உன்னுடைய மனைவி கூட எவ்வளவோ எடுத்து கூறியும் கேட்கவில்லையே நீ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்ன செய்வது? மகன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டானே, எவ்வளவோ தர்மத்தை எடுத்து கூறினேனே அப்படின்னு திருதராஷ்டிரன் கூற, சஞ்சயன் ஏன் உன் பையனையே தீட்டின் இருக்கு? அப்போ உன்னுடைய தப்பு எதுவுமே இல்லையா? இவ்வளவு அதர்மம் நடப்பதற்கு அவன் மட்டும்தான் காரணமா? நிச்சயமாக இல்லை. நீ ராஜனுடைய சிம்ஹாசனத்தில் அமர்ந்திருப்பவன். உன்னுடைய கெட்ட நீதி, அது போக பக்ஷபாதமே காரணம். உன்னுடைய குழந்தைகளை ஒரு விதமும், உன்னுடைய சகோதரனின் குழந்தையை மறுவிதமும் பார்த்த உன்னுடைய கண்கள், அது தவறான பார்வை. அது கெட்டது செய்தால் நிச்சயமாக உலகம் உன்னை நிந்திக்கத்தான் செய்யும். நாட்டில் ஏதாவது பிரஜையாவது உன்னை பற்றி நல்ல விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்களா திருதராஷ்டிரா? நிச்சயமாக இல்லை. அப்போ தவறுவுக்கு முழுமையான காரணம் ராஜனாக அமர்ந்த நீதான். ஆனால் நீ உன்னுடைய பையன் மேல் அந்த தவறு அனைத்தையும் போட்டு நீ தப்பிக்க பார்க்கிறாய் என்று ராஜனாக இருந்தாலும் சஞ்சயன் மனதில் பட்டதை உள்ளபடி திருதராஷ்டிரனிடம் கூறினார். தவறு நடந்து விட்டது சஞ்சயன். யுத்தத்தில் என்ன நடந்தது கொஞ்சம் தயவு செய்து கூறுவாயாக அப்படின்னு சொன்ன உடனே பாருங்க, பீஷ்மர் இறந்ததுக்கு பிறகு அந்த மகாபாரத யுத்தம் குருட்சேத்திரத்தில் எப்படி ஆரம்பித்தது என்பதில் இருந்து சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூற ஆரம்பிக்கிறார். முதலில் சொன்ன உடனே இந்த திவ்ய திருஷ்டியை அருளிய வேதவியாசருக்கு நமஸ்காரம் செய்து அவன் என்ன காண்கிறானோ, யுத்தத்தில் என்ன நடந்ததோ அதனை திருதராஷ்டிரனிடம் கூற ஆரம்பிக்கிறான். மன்னா, குருட்சேத்திரத்தில் 2 சைன்யமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காட்சி அது. துச்சாசனன் பீஷ்மரை காப்பாற்ற வேண்டும் என்றபடி கூடவே நின்று கொண்டிருக்கிறான். ஏன்னா பீஷ்மர் என்ன சொல்லிட்டாருன்னா, எந்த காரணத்தை கொண்டுட்டும் நான் சிகண்டியோடு போரிட மாட்டேன். ஏனென்றால் அவன் ஆணாக இருந்தாலும் பிறவியில் அவன் பெண்ணோடு நான் நிச்சயமாக யுத்தம் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காரணத்தை கொண்டுட்டும் பீஷ்மர் முன்னாடி சிகண்டி வந்துவிடக் கூடாது என்பதற்காக பீஷ்மருக்கு பாதுகாப்பாக துச்சாசனன் அற்புதமான இனி யாராரு நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அற்புதமான விளக்கம் கூற இருக்கிறார். ஆனா பாண்டவர்ல பார்த்தோம்னா சிகண்டியை யார் ரட்சணை செய்து கொண்டிருக்கிறார்கள்னா அர்ஜுனன். சிகண்டியை எப்படியாவது பீஷ்மர் மீன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருந்தது? அர்ஜுனனுக்கு. சரி, யுத்தம் தயாரானது. முதல்ல கௌரவர்கள் பாண்டவர்கள் நிற்கின்ற திசைகளை பற்றி சொல்றான். அதாவது பூர்வம் அப்படின்னா கிழக்கு என்ற அர்த்தம்,
பக்ஷிமம் என்றால் மேற்கு என்று அர்த்தம். கௌரவ சேனைகள் மேற்கை நோக்கி நின்று கொண்டிருக்கின்றனர். பாண்டவர்கள் கிழக்கை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றனர். முதலில் கௌரவ படைகள் எப்படி நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை அற்புதமாக விளக்குகிறான். முதலில் அந்த கௌரவ படைக்கே முழு பலமாக இருக்கக்கூடிய பீஷ்மருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்று துரியோதனன் கட்டளையிட்டிருந்தான். பீஷ்மருக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க அவரை சுற்றி துச்சாசனன், துர்விஷயன், ஜுஸ்ஸகா, துர்மகன், சித்திரசேனன், விகர்ணன், சத்யஸ்ரவ, பூரிஸ்ரவ இத்தனை பேரும் பாருங்க, பீஷ்மருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என்று பீஷ்மரை சுற்றியே இத்தனை வீரர்களை நிறுத்தியிருந்தான் என்றால் கௌரவர்களுடைய முழு படை பலமே பீஷ்மரை சார்ந்து இருக்கிறது. அப்போ பீஷ்மருக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடக்கூடாது என்பதில் துரியோதனன் மிக 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 கவனமாக இருந்தான். ஆனால் இந்த யுத்தத்தில் கர்ணன் வரவில்லை. ஏன் வரவில்லை என்கின்ற விளக்கத்தை பின்தருகிறேன். இப்போ இவங்க அத்தனை பேர் நின்னாங்கல்ல, இவங்களையெல்லாம் பாதுகாக்க அவர்களுக்கு பின்னால் மகத தேசத்தினுடைய ராஜன் 10,000 யானைகள், அதுவும் சாமானிய யானைகள் அல்ல, மதம் பிடித்த யானைகளோடு அந்த துரியோதனன் தம்பிகள் இருக்காங்க இல்லையா, துச்சாசனன், அவர்களுக்கு பின்னால் முதலில் பீஷ்மரை சேர்த்து நின்றவர்கள் துச்சாசனன் முதலியார். இவர்களை காப்பாற்ற பின்னால் மகத தேசத்து ராஜன் 10,000 யானைகளோடு, அதுவும் மதம் பிடித்த யானைகளோடு. அவர்களுக்கு பின் காளாள்கள் என்று சொல்வார்கள், காளார் படை வீரர்கள், எந்த விதமான என்ன சொல்லுது வாகனமும் இல்லாமல் தரையில் நின்று போர் புரியக்கூடிய வீரர்கள் அற்புதமாக அணிவகுக்கப்பட்டிருந்தனர் கௌரவர்கள் பக்கம். இதே தர்மராஜன் இதை கண்டவுடன் எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய சைன்யத்தை எல்லாம் பார்த்தா மிகவும் அல்பமாக இருக்கிறது. வெறும் 7 அக்ஷௌணியோடு அவர்கள் 11 அக்ஷௌணி அந்த யுத்த கள நிரம்ப நின்றிருக்கிறார்களே, நம்மளுடைய சைன்யத்தை பார்த்தால் ஊசி அளவுக்கு இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் கொஞ்சம் பயந்தான். ஆனால் அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா பயப்படாதே அண்ணா. பாருங்க, அந்த நேரத்தில் யாராச்சும் ஒருத்தர் அந்த மனசு அப்படி இப்படி ஆட்டம் கண்டுச்சுன்னா பலம் கொடுக்க கூட அந்த சகோதரன். ஏன்னா பீஷ்மருக்கு நிறைய வியூகங்கள் தெரியும். மனுஷ வியூகம், தேவ வியூகம், ராட்சச வியூகம், அதாவது யார் யாருடன் போர் புரிந்தால் எப்படி எப்படி வியூகங்களை அமைக்க வேண்டும் என்பதில் நிபுணத்துவம் பெற்றவர் பீஷ்மர். அதனால் அந்த வியூகத்தை பார்த்தவுடன் உனக்கு பயமாக இருக்கிறது. ஏன்னா இதை அனைத்தும் தெரிந்த ஒரே ஒருவர் யாருன்னா பீஷ்மர். நாமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் வஜ்ர வியூகம் என்கின்ற அந்த வியூகத்தில் பாண்டவர்கள் நின்றனர். அந்த வஜ்ர வியூகத்தில் முதலாக நின்றவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வஜ்ர வியூகத்தை நிர்மாணித்தவன் அர்ஜுனன். ஏன்னா ஏற்கனவே இந்திரன் தேவ அசுர யுத்தத்தில் இந்த வியூகத்தை அணிவகுத்திருந்தான். முதலில் நின்றவன் பாண்டவர்களுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய திருஷ்டத்யும்னன். அதற்கு முன் பீமசேனன். இவங்க 2 பேரும் முன் வரிசையில் நின்று போரிட வேண்டும் என்பது வஜ்ரவியூகத்தினுடைய முதல் விஷயம். ஏன்னா பீமசேனன் ஒருவன் இருந்தால் போதும், வழியே இல்லை என்றாலும் வழியை ஏற்படுத்தி முன் செல்பவன் பீமசேனன், சாமானியன் அல்ல. எப்படி தேவதைகளுடைய சேனாபதி சண்முகனோ அதே போல நிஜமான சேனாபதி யார் அப்படின்னா பீமசேனனே. எப்படின்னா அவன் போரில் மேல் செல்ல செல்ல பார்ப்பதற்கு சிம்மத்தை போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறாங்க.
அப்போ அவருக்கு பின் ரட்சகர்களாக பாருங்க, பீமனுக்கு எதிரே நிற்பவர் அப்படின்னு யாராலும் முடியாது. ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பாக கைகேய ராஜா, அடுத்து திருஷ்டகேது, இவர்கள் எப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய திருஷ்டத்யும்னன் பீமசேனனுக்கு பாதுகாப்பாக கைகேய ராஜனும் திருஷ்டகேதுவும் வரணும். அது போக பீமனுடைய ரதம் இருக்கிறது இல்லையா, பீமனுடைய ரதத்தினுடைய காவலர்கள் யாருன்னா நகுல சகாதேவர். இவர் 2 பேரும் அந்த ரதத்திற்கு எதுவும் ஆகக்கூடாது என்பதை பாதுகாத்து கொண்டே இவர்கள் யுத்தம் புரிய வேண்டும். பீமனுடைய ரதம், அந்த ரதத்தினுடைய காவலர்களாக நகுல சகாதேவன். அந்த பீமன் பின்னாடி அபிமன்யு மற்றும் உப பாண்டவர்கள், பாண்டவர்களுடைய பிள்ளைகள் ஆனந்தமாக. அந்த பிள்ளைகள் பின்னாடி சிகண்டி வருவார். அந்த சிகண்டிக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் சிகண்டியின் பின் அர்ஜுனன் வர வேண்டும். அந்த அர்ஜுனன் பின் தான் அந்த அக்ஷௌவனுடைய பாண்டவர்கள் மத்திய பாகத்தில் தர்மராஜன் இருக்க வேண்டும். பாருங்க, தர்மராஜன் மத்திய பாகத்தில், அதற்கு முன் இவ்வளவு பேர்களை கடந்து மற்றும் தர்மராஜனுக்கு பின்னால் பாதுகாப்பாக இன்னும் எத்தனை சேனைகளை அணிவகுத்து வைத்திருந்தனர் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.